உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த தயாராகும் அனுர தரப்பு. மைத்திரி வீட்டிற்கு முன்னால் பரபரப்பை ஏற்படுத்திய பெண். ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இந்தியா விடாப்பிடி. ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. வெளியான அவசர எச்சரிக்கை தகவல். குப்பையில் வீசப்பட்டு ஆண் சிசுவின் சடலம். வெளியான பரபரப்பு சம்பவம். இனி விரிவான செய்திகள். கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக லால்காந்த சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் மேலும் கூறுகையில், மக்கள் அவதியுறும் வேளையில் இந்த நாட்டு தலைவர்கள் இவ்வாறான சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் முன்னாள் அரசியல்வாதிகளின் குடியிருப்புகள் மக்களின் பார்வைக்கு விடப்பட உள்ளதான செய்தியை அறிந்து சிலர் அச்சத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆடம்பரமான உடைமைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சித்துள்ளனர். இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் மக்களின் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறியாதவர்கள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பணம் எவ்வாறு வீணடிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்னால் பெண்ணொருவர் மோசமாக செயற்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது. கடந்த 1ஆம் தேதி மாலை வெள்ள நிற காரில் வந்து கத்தி கூச்சலிட்டு வன்முறையில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்ய குருதுவத்தி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குருந்துவத்தை ஹெக்டர் கொப்பை கடுவு மாவட்டத்தில் அமர்ந்துள்ள மைத்திரியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள ஓய்வு பெற்ற போலீஸ் சார்ஜன் ஒருவரே இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக அந்த பகுதியின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த பெண் வந்த வெள்ளை நிற காரின் இலக்கமும் போலீஸ் சார்ஜன் செய்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைத்திரியின் சகோதரரும் பிரபல அரிசி விற்பனையாளருமான டட்லி ஸ்ரீசேனவையும் குறித்த பெண் திட்டியதாக போலீஸ் சார்ஜன் முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த பெண்ணின் வெள்ளை நிற கார் இலக்கு மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என்று தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இறக்குமதிக்கான பணத்தை மத்திய வங்கி ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஜிகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து வகையான வாகனங்களும் 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அனுமதிக்கப்படும் என்று கடந்த அரசாங்க காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்படி கார்கள், வேன்கள், விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள், பிக்கப்புகள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் உரிமம் பெற்றவர்கள் தங்களின் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் இது தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இலங்கையின் ஐக்கியம், ஆழ்புல ஒருமைப்பாடு, இறைமை ஆகியவற்றை பேணும் அதேவேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரதும் சமத்துவம், நீதி, கௌரவம், சமாதானம் ஆகியவற்றிற்கான அபிலாசைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கிறது. அரசமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்தை அடைய மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கையில் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த கால ஆட்சியின் போது பாரிய குற்றங்களை இழைத்த கும்பலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் செயற்பாட்டுக்கு கொலைகார கும்பல்களால் ஆபத்து ஏற்படலாம் என்று சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அரசு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அந்த எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார். தாஜுடீன், பிரகீத் எக்னலிகொட போன்ற சம்பவங்களால் சிக்கித் தவிக்கும் நபர்களால் எதையும் செய்ய முடியும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதிக்கு ஆபத்து என்று சமூக வலைதளத்தில் ஏன் கூறியிருந்தீர்கள் என்று சுனந்த தேசப்பிரியவிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்தவர், நிச்சயமாக ஆபத்துகள் இருக்கக்கூடும். ஒரு முன்னுதாரண மாற்றம் மேற்கொள்ளும் சூழ்நிலைகளில் இதுபோன்ற ஆபத்துகள் உள்ளன. உயர் அடுக்கினர்களிடமிருந்து அதிகாரம் பறிக்கப்படும் போது இத்தகைய ஆபத்துகள் எழுகிறது. பண்டார் நாய்க்கு சுட்டுக் கொல்லப்பட்டதை நாம் அறிவோம். அத்தகைய ஸ்னைப்பர்களை பயன்படுத்துவது கடினமல்ல. இன்று பாதாள உலகம் ஒரு ஆயுதப்படை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 கோடி ரூபாய் கொடுத்து நாட்டை விட்டு வெளியேற டிக்கெட் ஒன்றை எடுத்துக் கொடுத்தால் எதையும் சாதிக்கலாம். இன்றைக்கு அரசியல் என்பது செல்வம் ஈட்டும் தொழிலாக மாறியிருக்கிறது. எங்களுடன் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தவர்கள் அரசியல்வாதிகளானார்கள். ஆனால் நாங்கள் சென்று பார்த்தபோது வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியா நெல்லை மேலப்பாளையம் மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது குப்பையில் ஆண் சிசுவின் சடலம் வீசப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ராஜா நகரில் தெருவோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளுக்கு நடுவே ஒரு சிசுவின் உடலை கண்டு குப்பை அகற்றும் தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்கள் போலீசாருக்கு உடனடி தகவல் வழங்கினர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த குழந்தையை எதற்காக கொன்று வீசினார்கள் என்ற கோணத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த தயாராகும் அனுர தரப்பு. மைத்ரி வீட்டிற்கு முன்னால் பரபரப்பை ஏற்படுத்திய பெண். ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இந்தியா விடாப்பிடி. ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. வெளியான அவசர எச்சரிக்கை தகவல். குப்பையில் வீசப்பட்டு ஆண் சிசுவின் சடலம். வெளியான பரபரப்பு சம்பவம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.